ஒரு ஜனநாயக நாட்டுல 70 கோடி ஜனங்களுக்கு மத்தியில அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இதை எப்படி உருவாக்குனாங்கிற அக்கறையும் இருக்கு. அங்க யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினைச்சுதான் என்னுடைய முதல் படத்தை நாளைய தீர்ப்புல நடிச்சேன். ஆனா அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு. ஒரு 5 படம் நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணேன். விஜய் சார் அவங்க அப்பா டைரக்டரா இருந்தனால சாப்பாட்டுக்கு இடத்துக்கு வேணா கஷ்டப்படாம வந்திருக்கலாம். சினிமாவில் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். சினிமாவில் ஈஸியெல்லாம் நீ உருவாக முடியாது. விஜயோடைய டேலண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சு, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வரப்போறாரு. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். வேட்டையாடுறவனை வேட்டையாட விடாம தடுக்கிற வழிதான் அதிகம். வேட்டையாடலாமா? ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய, நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். நீ என்ன பெரிய வசூல் பண்ணுங்க தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஆக்சுவலி தட் இஸ் அந்தந்த காலகட்டத்தில் யாரு நிறைய ஹிட்ஸ் கொடுக்குறாங்களோ, யாரு படம் நிறைய பணத்தை போடுறதோ, யாருக்கு நிறைய ஜனங்க விரும்பி பார்க்கறாங்களோ, யாரு படம் வாங்கினா யாருக்கும் லாஸ் வராதோ அதுதான் சூப்பர் ஸ்டார். ஒருவேளை நீங்க நிஜ வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல, உண்மையா இருக்கீங்கன்றது ஒவ்வொரு தடவையும் மக்களுக்காக நீங்க நிற்கும் போதே எங்களுக்கு தெரியுது. உங்களோட ஆத்மார்த்தமான விஷயங்கள் ஒவ்வொருவரும் நீங்க பண்றது. தாய்மார்களோட தாலி இருக்கிற சாரா எதுக்கு ஜிஎஸ்டி? அப்படி ஒருவேளை ஒரு காலம் 2026 சார், என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. The biggest kept secret in the history of India.